கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு செயல்படுத்திய எண்ணற்ற நலத்திட்டங்களால் பரவலான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு செயல்படுத்திய எண்ணற்ற நலத்திட்டங்களால் பயனடையும் கன்னியாகுமரி மாவட்ட பயனாளர்களின் விவரங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலம் 3,34,005 மகளிரும், புதுமை பெண் திட்டம் மூலம் 11,210 பெண்களும் பயனடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் 9,876 மாணவர்களும், நான் முதல்வன் திட்டம் மூலம் 1,87,711 பேரும் பயன்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்டணமில்லா விடியல் பயணம் மூலம் 43 கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் மாவட்டத்தில் உள்ள 545 பள்ளிகள் மூலம் 31,965 மாணவர்கள் பயனடைந்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மூலம் 7,76,380 பேரும், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் வாயிலாக 60,261 பேரும், இன்னுயிர் காப்போம் திட்டம் மூலம் 7,733 பேரும் பயன்பெற்றுள்ளதாக அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு செயல்படுத்திய எண்ணற்ற நலத்திட்டங்களால் பரவலான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு செயல்படுத்திய எண்ணற்ற நலத்திட்டங்களால் பயனடையும் கன்னியாகுமரி மாவட்ட பயனாளர்களின் விவரங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலம் 3,34,005 மகளிரும், புதுமை பெண் திட்டம் மூலம் 11,210 பெண்களும் பயனடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் 9,876 மாணவர்களும், நான் முதல்வன் திட்டம் மூலம் 1,87,711 பேரும் பயன்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்டணமில்லா விடியல் பயணம் மூலம் 43 கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் மாவட்டத்தில் உள்ள 545 பள்ளிகள் மூலம் 31,965 மாணவர்கள் பயனடைந்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மூலம் 7,76,380 பேரும், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் வாயிலாக 60,261 பேரும், இன்னுயிர் காப்போம் திட்டம் மூலம் 7,733 பேரும் பயன்பெற்றுள்ளதாக அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது.